அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து லக்னம். ஓகேங்களா? இந்து லக்னம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து தன லக்னம். ஓகேங்களா? இந்து லக்னம் அல்லது தன லக்னம். இது என்ன நம்மளுக்கு வந்து பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை கொடுக்கும். ஓகேங்களா? பணத்தை எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த இந்து லக்னம். ஓகேங்களா? இந்த எப்படி இந்த இந்து அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இந்து. ஓகேங்களா? அதனால் இந்து லக்னம் அப்படி சொல்லி வந்துச்சு. அது இல்லாமல் இந்த இந்து லக்னத்தை வந்து எங்கேருந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும், எண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன்லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் அதுக்கு இந்த சந்திரன் இந்து லக்னத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நிலையான எண்களை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நிலையான எண்களை கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன எண்ணுன்றதை நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். அதே மாதிரி அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு நான் எழுதி போடுறேன். அப்புறம் அதுக்கு இப்போ இந்து லக்னம் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்தந்த மாதிரியெல்லாம் இருந்தாக்க நம்மளுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எந்த மாதிரி நம்ம வந்து இருப்போம், என்ன ஏது அப்படின்றத வந்து நம்மளுக்கு இந்து லக்னம் சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பணம் கிடைக்கும், என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். அதை வந்து நான் போர்டில் எழுதி போடுறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்து லக்னம். இந்து லக்னம் அல்லது தன லக்னம். இந்து லக்னம் அல்லது தன லக்னம். ஓகேங்களா? இது வந்து பணத்தை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து எப்படி இந்த இந்து லக்னம் வந்துச்சு அப்படின்னாக்க, சந்திரனுக்கு இன்னொரு பேர் வந்து இந்து அப்படின்னு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிலையான எண்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து இந்த சந்திரன்லேருந்து கணக்கீடு செய்யணும். ஓகேங்களா? சந்திரன்லேருந்து தான் இது கவுண்ட் பண்ணணும். நம்ம வந்து மற்றதுக்கெலாம் எது கவுண்ட் பண்ணுவோம்? லக்னத்துலேருந்து கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு சந்திரன்லேருந்து நம்ம இது கணக்கில் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன்லேருந்து வைக்கணும். அப்போ இந்த இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிலையான எண்கள் நம்மளுக்கு இருக்குது. அது என்னென்ன எண்கள் அப்படின்றத நம்ம வந்து நான் போர்டில் இப்போ எழுதி போடுறேன். எல்லாம் நினப்பு வச்சுங்க. இது கொஞ்சம் குழப்பம் மாதிரியும் இருக்கும், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றுமே குழப்பறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. ஓகேங்களா?
1 2 3 4 5 6 7. அப்போ இந்த இத்தனை கிரகத்துக்கும் ராகு கேதுவை தவிர, ஓகேங்களா, ராகு கேதை தவிர இந்த 9 கிரகத்துக்கும் நிலையான எண்களை கொடுத்துருக்காங்க. அதை என்னென்ன எண்கள்ன்றதை பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு வந்து 30 கொடுத்துருக்காங்க, சந்திரனுக்கு 16 கொடுத்துருக்காங்க, செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 கொடுத்துருக்காங்க, புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8, குருக்கு வந்து செவ்வாய்க்கு 8, குருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10, சுக்கிரனுக்கு 12, சனிக்கு பார்த்தீங்கன்னா 1. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நிலையான என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத ராசி கட்டத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த இந்து லக்னம் நம்ம வந்து எதுக்காக வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடிச்சி அதோட அந்த ரூல்ஸ் அண்ட் இதுக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸுக்கு நம்ம இது இருக்குது, நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது, ஓகேங்களா. ஃபேவராக இருந்துச்சுனாக்கா நிறையா பணத்தை கொடுக்கும், அன்ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து மீடியமாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அது என்னென்ன இது கண்டிஷன்ஸ் சொல்லி எந்த கண்டிஷனில் எப்படி இருப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது இந்த ராசி கட்டத்தில் அப்போ இந்த சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் நான் போட்டேன் இல்லைங்களா, எவ்வளவு 30, சந்திரனுக்கு 16, அடுத்தது செவ்வாய்க்கு 6, செவ்வாய்க்கு 6, அடுத்தது புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8, புதனுக்கு 8, அடுத்தது குருக்கு 10, குருக்கு 10, அடுத்து என்ன விட்டோம், சுக்கிரன், சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா 12, 12, சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1. இதெல்லாம் நான் எழுதி போட்ட முன்னாடி அதே தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராசி கட்டத்தில் எழுதி போட்டிருக்கேன். இதை வச்சு நம்ம இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, லக்னத்தில் இருந்து இப்போ நம்மளோட ஜாதக கட்டம் இருக்கு இல்லைங்களா, ராசி கட்டம் இருக்கு இல்லையா, நம்மளோட ஜாதகம், அந்த ஜாதகத்தில் இந்த எண்ணை வந்து நம்ம வந்து எப்படி அங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் இருந்து 9ஆம் அதிபதியும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரி இந்த இதை அப்படியே இது நினப்பு வச்சுங்க, நான் அதை அழைச்சிட்டு நான் போடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்க, ரிஷப லக்னம்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரிஷப லக்னம், சந்திரன் வந்து இங்கே இருக்குன்னு வைங்க, கன்னியில் இருக்குது. ஓகேங்களா, சந்திரன் வந்து கன்னியில் இருக்குது. இப்போ என்ன, இதுதான் ஃபார்முலா, இதுதான் லக்னத்திலிருந்து 9ஆம் அதிபதியும் சந்திரனிலிருந்து 9ஆம் அதிபதியையும் கூட்ட வேண்டும். இது ரெண்டுத்தையும் கூட்டணும். எது எப்படி,
9ஆம் அதிபதி. லக்னத்தில் 9ஆம் அதிபதி யாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 யார்? சனி. அப்போ சனிக்கு வந்து நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே? ஓகேங்களா? என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் சனிக்கு? சனிக்கு 1 1 1 10 10. அது பார்த்தீங்கன்னா 6 6 8 8 12 12 16 30. இப்படி தான் நம்பர் கொடுத்துருக்கோம். இதான் வந்து நிலையான நம்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ இது 30. சரி, இப்போ வந்து சந்திரன்லேருந்து இது லக்னத்திலேருந்து 9ஆம் வீடு எது? சனி. அப்போ இங்கே 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 1ஆம் நம்பர் வந்து இங்கே போட்டுருங்க. அடுத்தது சந்திரன்லேருந்து 9ஆவது எவ்வளோ வருது? 7 8 9. அப்போ பார்த்தீங்கன்னா 12. சுக்கிரனுக்கு வந்து 12. 1 12 மொத்தம் 13 வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த 13 வந்துருச்சு. இந்த 13 வந்துருச்சு அப்படின்றப்ப நம்மளுக்கு எத்தனை ராசி கட்டம் இருக்குது? 12 ராசி கட்டம் தான் இருக்குது. நம்மளுக்கு 13 வந்துருச்சு அப்படின்றப்ப நம்ம 12ஆல் மைனஸ் பண்ணிடணும். இதான் வந்து கணக்கு. அப்போ 12ஆல் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 13 இருக்குது. இது 12ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 1. ஓகேங்களா? 1 வந்துச்சு. இந்த 1 வந்து நான் தான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், எங்கே இருந்து கணக்கு வைக்கணும்? சந்திரன்லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சந்திரன்லேருந்து கணக்கு வைக்கணும். என்னணும் அப்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்கே இருக்குது. அப்போ சந்திரன் இங்கே இருக்கிறப்ப நம்பர் 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ சந்திரன்லேருந்து கணக்கு வைக்கிறப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து இந்து லக்னம் 1. ஏன்னா 1 வருது, அதனால் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்து லக்னம். ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்து லக்னம் கன்னி. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்து லக்னம் கன்னி. அவ்வளோதாங்க. இதுதான் இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு ஜாதகத்தில் நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு ஜாதகம் போடலாம் பாருங்க. என்ன லக்னம் வச்சுக்கலாம்? மேஷ லக்னம் வச்சுக்கலாங்களா? மேஷ லக்னம். சந்திரன் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, சந்திரன் இங்கே இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன நம்மளுக்கு ஃபார்முலா? 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதிக்கு என்ன நம்பர் வருதோ அதை வந்து கூட்டணும். ஓகேங்களா? அப்போ 9 என்னது வருது? 8 9. 9 வந்து குருவோட வீடு. அப்போ 10. அப்போ சந்திரன்லேருந்து 9 எடுத்தோம்னாக்கா 6 7 8 9. அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 12. மொத்தம் 22 வந்துருச்சு. ஓகேங்களா? 22 வந்துருச்சு. நம்மளுக்கு 12 ராசி தான் இருக்குது. 12 ராசி தான் இருக்குது. ராசி கட்டத்தில் 12 வீடு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 12ஆல் இதே வந்து இது 24க்கு மேலே வந்துச்சுன்னு வைங்க. இப்போ 24 இல்லை 24க்கு மேலே வந்தாவே உங்களுக்கு என்ன பண்ணிடணும்? அடுத்தது 24ல் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுங்க. அப்போ இதில் எவ்வளோ வருது பேலன்ஸு?
11னா 10. ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா 10. ஓகேங்களா? 10 10ம் 12ம் 22. 22ல் மைனஸ் 12 அது என்ன மைனஸ் பண்ணுறோம்? அந்த 12 ராசி, அந்த நம்ம வந்து 12 இது ராசி இருக்குன்றால 12ல் மைனஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 10. அப்போ அந்த 10 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சந்திரனில் தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சந்திரனில் கவுண்ட் பண்ணுறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு இந்து லக்னம் என்னது? விருச்சகம். இவங்களுக்கு இந்து லக்னம் விருச்சகம். ஓகேங்களா? அதே மாதிரி வேற ஒன்று போடும் பாருங்க. ரிஷப லக்னம். ஓகேங்களா? ரிஷப லக்னம் இவங்களுக்கு வந்து சந்திரன் இங்கே இருக்குன்னு வைங்க. இப்போ அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாம். என்னது? லக்னத்துலேருந்து 9ஆம் அதிபதி. லக்னத்துலேருந்து 9ஆம் அதிபதி 6 7 8 9. 9ன்றப்ப சனி 1. அடுத்தது சந்திரன்லேருந்து 7 8 9. ஓகேங்களா? இதுக்கு எவ்வளவு? 6. அப்போ டோட்டல் 7. அப்போ 12க்கு மேலே போகல, நம்பர் வந்து 12க்கு மேலே போகல. அதனால் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 7 வந்துருச்சு. அப்போ சந்திரன்லேருந்து 7வது வீடு தான் இந்து லக்னம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 ஸ்ட்ரைட்டு 7. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆன்சர் 7 வந்தனால சந்திரன்லேருந்து 7வது வீடு நம்ம என்றப்ப என்ன வருது? கன்னி. அப்போ இவங்களுக்கு இந்து லக்னம் கன்னி. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். இதே வந்து சப்போஸ் இந்த இது வந்து 12க்குள்ளே வந்துட்டாக்கா டைரெக்டாக எண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதே 12க்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா இப்போ 24 வருதுன்னு வைங்க, இல்லை 25 வருது, கூட்டுத்தொகை 25 வருது. அப்போ நம்ம வந்து 24ல் மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மைனஸ் பண்ணாக்க எவ்வளோ வருது? 1. அப்போ சந்திரன்லேருந்து 1வது வீடு இது. அப்போ சந்திரன் தான் 1வது வீடு. ஓகேங்களா? சந்திரன்லேருந்து அப்படின்னப்ப அப்போ சந்திரன். அப்போ வந்து இந்த லக்னம் இது. இதே வந்து இதே வந்து ஒரு 38 வருதுன்னு வைங்க, கூட்டுத்தொகை 38 அப்படி வருதுனாக்கா 12 + 12 + 12 ஈக்குவல் டு 36. அப்போ இந்த 36ல் வந்து கழிச்சிட்டோம்னா பேலன்ஸு 2. அப்போ இந்த 2 தான் வந்து சந்திரன்லேருந்து 2ஆம் வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து லக்னம். ஓகேங்களா? அடுத்தது இதே வந்து 45 வருதுன்னு வைங்க. 45னாக்கா அப்போ 12 + 12 + 12 எவ்வளோ? 36. 4 12 போட்டிங்கன்னா 48 வந்துடும். 4 × 12 போட்டிங்கன்னா 48 வந்துடும். இப்போ 3 12 போட்டால் 36. அப்போ 36 போட்டு மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 15ல் 6 போனால் 9. ஓகேங்களா? அப்போ 9. அந்த 9 அப்போ சந்திரன்லேருந்து நம்ம வந்து 9வது வீடு எந்த வீடோ அதுதான் வந்து இந்து லக்னம். இப்போ ஒருத்தவங்களுக்கு 48 வந்துருச்சு.
ஒருத்தவங்களுக்கு 12 வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு 36 வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு 12 வந்துருச்சு. இந்த இங்கே தான் போட்டேன் 12. ஓகே, ஒருத்தவங்களுக்கு 12 வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு 24 வந்துருச்சு. ஓகேங்களா, ஒருத்தவங்களுக்கு 24 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 12 + 12 + 12 + 12 = 0 வருதா? அப்போ 40 இல்லை, கூட்டினோம்னா 48. ஓகேங்களா, அந்த 48 இங்கே போட்டு மைனஸ் பண்ணோம்னா 0. அப்போ 0 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 12 + 12 = 24. அப்போ இந்த 24 போட்டோம்னா 0. அதே மாதிரி இங்கே 12 + 12 + 12 = 36. அப்போ இந்த 36 போட்டு மைனஸ் பண்ணோம்னாக்கா 0. அதே மாதிரி இங்கே 12 வருது அப்படின்னாக்கா 12 போட்டு மைனஸ் பண்ணோம்னாக்கா இங்கே 0. இந்த மாதிரி 0 வந்துச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி 0 வந்துச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி 0 வந்துச்சுனாக்கா இப்போ லக்னம் வந்து கும்ப லக்னம்னு வச்சுங்க, கும்ப லக்னம். அதே மாதிரி வந்து சிம்ம ராசின்னு வச்சுங்க, சந்திரன் வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 0 வந்துச்சு. இந்த மாதிரி 0 வந்தாக்க நம்ம என்ன கணக்கு எடுக்கணும், அதை வந்து 12வது வீடு அப்படின்னு சொல்லி கணக்கு எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ இப்போ இங்கே 0 வந்துருச்சு. இப்போ 0 வந்துருச்சு அப்படின்றப்ப 12வது வீடு எது, இந்த வீடு. அப்போ இந்து லக்னம், இதுதான் வந்து இந்து லக்னம். ஓகேங்களா, அப்போ இந்து லக்னம் இது அவங்களுக்கு கடகம். இந்து லக்னம் கடகம். இதுதான் வந்து இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற அந்த ஃபார்முலா வச்சு நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ அந்த 0 வந்தால் என்னன்னு சொல்லிட்டேன். அந்த 12க்கு மேலே போனால் என்ன பண்ணணும், 12 உள்ளே வந்தால் என்ன பண்ணணும், 24க்குள்ளே வந்தால் என்ன பண்ணணும், 23க்கு 24க்குள்ளே வந்தால் என்ன பண்ணணும், 36க்கு உள்ளே வந்தால் என்ன பண்ணணும், 36க்கு மேலே போனால் என்ன பண்ணணும், அதே மாதிரி 48க்கு உள்ளே இருந்தால் என்ன பண்ணணும், 48க்கு மேலே போனால் என்ன பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபார்முலா வச்சு கூட்டி இப்போ நான் சொன்ன 0 வந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும், என்ன இது எல்லாம் இப்போ உங்களுக்கு இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பணம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்கும், எந்த அளவுக்கு வரும், எந்த அளவுக்கு நம்ம இருப்போம் பண விஷயத்தில். இந்து லக்னம்ன்றது ஒன்லி பண விஷயத்தை மட்டும் டீல் பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா, அதனால் வந்து இது முழுக்க முழுக்க பணத்தை மட்டும் டீல் பண்ணுறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சர ராசியில் ஸ்திர ராசியில் இருந்தால், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, சரம் ஸ்திரம் உபயம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்திரம் ராசியில் இந்து லக்னம் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசியில் இந்து லக்னம் இருந்தால் 100% கோடீஸ்வரராக இருப்பார்.
100% கோடீஸ்வரராக இருப்பார். ஓகேங்களா? இதே வந்து இது சிரத்துக்கு. இதே வந்து சரராசியில் இருந்தால் 50% கோடீஸ்வரராக இருப்பார். கோடீஸ்வரராக இருப்பார். இதே வந்து உபய ராசியில் இந்த லக்னம் இருந்தால் 25% கோடீஸ்வரராக இருப்பார். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இதில் வந்து ஸ்திரத்தில் இருந்தால் 100% கோடீஸ்வரராக இருப்பார். அடுத்தது சரத்தில் இருந்தால் 50% இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா உபயத்தில் இருந்தாக்கா 25% வந்து கோடீஸ்வரராக இருப்பார். ஏன் வந்து ஸ்திர ராசியில் வந்து 100% அப்படின்னாக்கா அது வந்து ஸ்டேபிள், திடமாக, சாலிடாக, அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஸ்திர ராசின்றது நிலையானது, நிலையான ஒரு அமௌண்ட்டு, பண விஷயத்தை நம்ம டீல் பண்ணுறப்ப நிலையான ஒரு அமௌண்ட் அப்படின்றப்ப அதுக்கு வந்து 100%. சரம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்ளஸ், அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேங்களா, ஆற்று தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சிரம் வந்து குளத்து தண்ணி மாதிரி. குளம்னா என்னது, ஏரி இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா குளத்து தண்ணி. அந்த தண்ணி வந்து எங்கேயுமே ஓடாது, அங்கேயே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உபயராசி. உபயராசின்றது இது, அது ஓடுற மாதிரியும் ஓடும், நிற்கிற மாதிரி நிற்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிடும். இது ரெண்டு கட்டான்னு சொல்கிறதுக்கு எதை சொல்லலாம், அலை வராதப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடலில் அலை வராதப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு அலை வந்துச்சுனாக்கா சல்லுன்னு வந்து மூவ் ஆகி வந்து அலை வெளியே வரும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உபயராசி. அப்போ புரிஞ்சுங்க எப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த உபயராசி வந்து ரெண்டு கட்டம். சரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓடிக்கிட்டே இருக்கிறது, சிரம் வந்து நிலையாக இருக்கிறது. அப்படி புரிஞ்சுங்க. சரி, இப்போ இந்த லக்னம் வந்து இப்போ இந்த லக்னத்தில் இப்போ இதான் இந்த லக்னம்னு வச்சுங்க. இதான் இந்த லக்னம். இப்போ இந்த லக்னத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்படின்னாக்கா அவர் வந்து ஸ்திர ராசியில் இருந்தாக்க 100% வந்து கோடீஸ்வரராக இருப்பான்னு இப்போ தான் சொன்னேன். அடுத்தது இது ஸ்திரம், சரம், உபயம். இது வந்து 100%, இது 50%, இது பார்த்தீங்கன்னாக்கா 25%. இந்த 25%, 100%, 50% என்னங்க, அது வந்து என்னது, கோடீஸ்வரர். ஓகேங்களா? அத்தனை பர்சன்டேஜ் வந்து கோடீஸ்வரராக அவங்க இருப்பாங்க. சரி, இப்போ வந்து ஒரு சுபர் மட்டும் இருக்கிறாருன்னு வைங்க. ஒரு சுபர் மட்டும் இருந்தாக்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த ஒரு சுபர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிரகமும் அந்த இந்து லக்னத்தில் ஒரு கிரகமும் இல்லைன்னு வச்சிங்களேன். அந்த இந்து லக்னத்தில் ஒரு கிரகமும் இல்லை அப்படின்னாக்கா அது வந்து அவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்காது. அது ஒரு பெரிய நன்மையை கொடுக்காது, பெரிய நன்மையை தராது. ஓகேங்களா? இதே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சுபர் இருக்கிறாருன்னு வைங்க. ஒரு சுபர், அதாவது என்னென்னா, நான் இதெல்லாம் இது எழுதி பொண்ணுன்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே நான் படிச்சிடுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கண்டிஷனில் இருந்தால் நம்ம எப்படி எப்படி இருப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்து லக்னம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அது எந்தெந்த கண்டிஷன்ஸ் இல்லை, நம்ம இது இருந்தாக்க நம்ம வந்து எந்த அளவுக்கு கோடீஸ்வரராக இருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து இந்து லக்னம் உபயராசியில் வந்தாக்க அது வந்து 25%. நான் இப்போ தான் சொன்னேன். இந்து லக்னத்தில் ஒரு கிரகமாவது இருக்க வேண்டும், அதுதான் விஷயம். ஓகேங்களா? காலியாக இருந்தால் பெரிய நன்மை கிடையாது. காலியாக இருந்தால் பெரிய நன்மை கிடையாது. அடுத்தது, இந்து லக்னத்தில் பல சுபர், பலனா 2 அல்லது 3 சுபர்கள் இருந்தாக்க அந்த ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார். ஓகேங்களா? அந்த ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார். அது இல்லாமல் அவருக்கு பார்த்திங்கன்னா புகழுக்கு மேல் புகழ் வந்து சேரும். அதே போல் அவர் வந்து இறந்து விட்டால் கூட அவரோட பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சுவர் மட்டும் இருந்து ஒரு சுவர் மட்டும் இருந்து, அதாவது ஒரு சுவர் மட்டும் இருக்கிறாங்க. ஒரு சுவர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குருன்னு வச்சுங்க. ஒரு சுவர் மட்டும் இருக்கிறாங்க. ஒரு சுவர் மட்டும் இருந்தாக்க பாவருடைய பார்வை இல்லை. ஒரு சுபர் இருக்கிறாங்க, உள்ள ஒரு சுபர் இருக்கிறாங்க, ஆனால் பாவரோட பார்வையும் கிடையாது, சுபரோட பார்வையும் கிடையாது. ஓகேங்களா? பாவரோட பார்வையும் கிடையாது, சுபரோட பார்வையும் கிடையாது. இப்படி இருந்தாக்க சுபர் மட்டும் ஒரு இதில் இருக்கிறாரு, அதாவது இந்து லக்னத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்? பெரிய செல்வந்தர் ஆவார். இப்படி இருந்தாக்க சுபரோட பார்வையும் இல்லை, பாவரோட பார்வையும் இல்லை. அப்படி இருந்தாக்க பெரிய செல்வந்தர். ஓகேங்களா? பெரிய செல்வந்தர் ஆவார். இதே வந்து ஒரு பாவர் மட்டும் இருக்கிறாங்க, ஒரு பாவர் இருக்கிறார், ஒரு பாவர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செவ்வாய் இருக்கிறாரு இங்கே, ஒரு பாவர் மட்டும் இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தர் ஆக மாட்டார். பெரிய செல்வந்தர் ஆக மாட்டார். ஆனால் செல்வந்தர் ஆவார். இவர் பெரிய செல்வந்தர் ஆவார். இது செல்வந்தர் ஆவார், பெரிய செல்வந்தர் ஆக மாட்டார், ஆனால் செல்வந்தர் ஆவார். ஓகேங்களா? அடுத்தது, இதே வந்து அந்த இந்து லக்னத்தில் இருக்கிற கிரகம் வந்து உச்சம் ஆயிட்டாரு. அந்த இந்து லக்னத்தில் இருக்கிற பாவகிரகம் வந்து உச்சம் ஆயிட்டாரு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அவர் பெரிய செல்வந்தர் ஆவார். பெரிய செல்வந்தர் ஆவார். அவர் எப்போ ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் கிடையாது. ஆரம்பத்தில் கிடையாது, ஆனால் பிற்காலத்தில்
பெரிய செல்வந்தர் ஆவார். ஓகேங்களா? பெரிய செல்வந்தவர் ஆவார். அதாவது இந்து லக்னத்தில் இருக்கிற பாவகிரகங்கள் வந்து உச்சமாயிட்டாக்க ஸ்டார்டிங்கில் பெரிய செல்வந்தர் ஆவார். அவர் எப்போ ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லலாம் கிடையாது, ஃப்யூச்சரில், பிற்காலத்தில். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுதான் இந்து லக்னம்னு வச்சுங்க. இங்கே வந்து குரு இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த 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 வீடு யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. அப்போ யார் இருக்கா? குரு. அப்போ குரு யார் வீட்டில் இருக்கிறாரு? பகை வீட்டில் இருக்கிறாரு. அந்த மாதிரி பகை வீட்டில் இருந்தால், சுபராக இருந்தால் கூட அந்த மாதிரி பகை வீட்டில் இருந்தாக்க பெரிய நன்மை கிடையாது. எவ்வளோ நம்மளுக்கு வந்து சுபராக இருந்தால், அதாவது பகை இல்லாமல் நட்பு வீடாக இருந்தால் 100% நம்மளுக்கு கோடீஸ்வரர் ஆகும். ஆனால் இப்போ இங்கே வந்து பகை வீட்டில் இருக்கிறதுனால பாதி அளவு தான், பாதி அளவு செல்வந்தரா ஆவார். அதை பாதி குறைஞ்சிரும், பாதி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஏதோ ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு இந்த லக்னத்தில் ஒரு கிரகம் வந்து நீச்சமாகி போச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்து லக்னம்னு வருதுங்க, இல்லை இதுதான் இந்த லக்னம். இங்கே வந்து குரு, இதுதான் இந்து லக்னம். இந்து லக்னம் இது வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து அங்கே இருக்கிற குரு இங்கே என்ன இருப்பார்? நீச்சம். ஓகேங்களா? இங்கே தான் உச்சம், அப்போ இங்கே நீச்சம். அப்போ அந்த மாதிரி இருந்தால் எந்த நன்மையும் கிடையாது. எந்த நன்மையும் கிடையாது. ஓகேங்களா? எந்த நன்மையும் கிடையாது. பகையாக இருந்துச்சுனாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன பகையாக இருந்துச்சுனாக்கா பாதி நன்மை கிடைக்கும். நீச்சம் பெற்றால் இந்த லக்னத்தில் இருக்கின்ற கிரகம் நீச்சம் பெற்றால் எந்த நன்மையும் கிடையாது. இதே வந்து பகை வீட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா என்னது? பாதி அளவு நன்மை கிடைக்கும். ஓகேங்களா? இந்து லக்னத்தில் வந்து யாருமே இல்லை. இதுதான் இந்து லக்னம். இந்து லக்னத்தில் யாருமே இல்லை. ஓகேங்களா? அப்போ 7ல் வந்து குரு இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தாக்க, ஓகே, இந்த மாதிரி இருந்தாக்க 80% வந்து நன்மைனா 80% வந்து பணக்காராக இருப்பார். ஓகேங்களா? கோடீஸ்வரராக இருப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா
7லும் எந்த கிரகமும் இல்லை. ஓகேங்களா? இந்த 7லையும் கிரகங்கள். ஆனால் இந்த லக்னம் இதுதான்னு வச்சுங்க, இங்கே எந்த கிரகமும் இல்லை. 7லையும் எந்த இப்போ நம்ம 7ல் போட்டால் 80% சொன்னோம். ஆனால் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் இந்த லக்னத்திற்கு, ஓகேங்களா, இந்த லக்னத்திற்கு 5 1 2 3 4 5, ஓகேங்களா, அந்த திரிகோணம். இது ஒரு திரிகோணம். 6 7 8 9 இது ஒரு திரிகோணம். ஓகேங்களா? அப்போ இந்த திரிகோணத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, அந்த 5ல் ஒரு கிரகம், இதில் ஒரு கிரகம் இருந்தாக்க 70% நன்மையை செய்யும். ஓகேங்களா? நன்மையை செய்யும். திரிகோணத்தில் இருந்தால் 5 9, ஓகேங்களா, 5 9, அந்த 5 9ல் வந்து ஒரு கிரகம் இருந்துச்சுனாக்கா நன்மையை செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எப்போ நடக்குங்க? எப்போ நடக்கும்? பொதுவாக நம்ம ஜாதகத்தில் நம்ம சொல்கிறப்பே வந்து எந்த ஒரு பலனும் எப்போ நடக்கும்? தசையில் தான் நடக்கும். ஓகேங்களா? எந்த தசை நடக்குதோ, இப்போ எந்த கிரகம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே குரு இருந்துச்சு, 7ல் இங்கே குரு இருக்குது, இல்லை லக்னத்துலேயே வந்து குரு இருக்குது. குரு மட்டும் இல்லை, எந்த கிரகம் தான் சரியா, நான் இப்போ சொன்ன கண்டிஷன்ஸுக்கு வந்து எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன், அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு தசையில் கொடுக்கும். இதே வந்து இந்த இடத்துல குரு இருக்கிறாரு, பகை வீடாக இருந்தாலும் இதில் வந்து பாதி தான் கொடுப்பாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ பாதி கொடுப்பாருன்னா எப்போ கொடுப்பாரு? தசையில் தான் கொடுப்பாரு. ஓகேங்களா? இது எல்லாமே தசையில் தான் நடக்கும். தசையில் நடக்கும். அதே மாதிரி வந்து இந்த லக்னத்தில் ஒரு 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 கிரகம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கிரகம் வந்து சுபராக இருக்கிறார், தசை வரவில்லை, தசை வரல, ஓகேங்களா, தசை வரல, பெரிய பயன் கிடையாது. அதாவது ஒரு இது நடக்குது அப்படின்னாவே, இப்போ ஜாதகத்தில் வந்து யோக ஜாதகமாக இருந்தாலும் நம்மளுக்கு தசா வந்து சப்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா, தசாபுக்தி வந்து சப்போர்ட் பண்ணாதான் நம்மளுக்கு. அப்போ வந்து தசாபுக்தியே வரல அப்படின்றப்ப எந்த நன்மையும் இருக்காது. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ வந்து பெரிய பயன் இருக்காது. என்னது? பெரிய பயன் இருக்காது. தசா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது நன்மை செய்ய முடியும். தசா வரலன்னா இல்லை. புக்தி இது வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை செய்வார், பெரிய நன்மையெல்லாம் செய்ய மாட்டார். பெரிய நன்மை எப்போ செய்வார்? தசால தான் செய்வார். அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்தது வந்து அதாவது இந்த லக்னத்திற்கு 3 6 8 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் தசா காலங்களில் செல்வ இழப்பு வரும். ஓகேங்களா? அதாவது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ இதான் இந்து லக்னம்னு வச்சுங்க, இந்து லக்னம், இதான் இந்து லக்னம் அப்படின்னாக்கா 1 2 3, இங்கே 4 5 6, இங்கே 7 8 9 10 11 12, இதெல்லாம் மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? அந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து சனியே இருக்குன்னு வைங்க, இங்கே வந்து சுக்கிரன் இருக்குது, இங்கே வந்து சூரியன் இருக்குது, இங்கே வந்து செவ்வாய் இருக்குது, ஏதோ ஒரு கிரகம், எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. அது மாதிரி 6 8 12ல் 3 6 8 12ல் இருக்கிற கிரகங்களோட தசாபுக்தி வந்தால் செல்வம் இழப்பு ஏற்படும். ஓகேங்களா? செல்வ இழப்பு அப்படின்னாக்க நம்மளோட சொத்தை வந்து யாரோ அபகரிக்க போகிறாங்க, நம்ம சொத்தை யாரோ திருட போகிறாங்க, நம்ம சொத்தை வந்து நம்மளுக்கே தெரியாமல் அபகரிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம தேவையில்லாததெல்லாம் வாங்கி வேஸ்ட்டு பண்ண போகிறோம், தேவை இருக்கிறத வாங்காமல் தேவையில்லாததெல்லாம் வாங்கி அவ்வளவும் வேஸ்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 6 8 12
இதில் வந்து கிரகங்கள் இந்த லக்னத்திலேருந்து நம்மளுக்கு இந்த லக்னத்திலேருந்து 3, 6, 8, 12 வந்து கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அப்போ நம்மளுக்கு நிறையா பொருள் வாங்கி அதை வந்து வேஸ்ட் பண்ண போகிறோம், தேவையில்லாத வாங்கி வேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம சொத்தை வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஒருத்தவங்க வந்து அபகரிக்கிறதுக்கு பிளான் போட்டு அபகரிக்கிறாங்க. இல்லை பொருள் வந்து திருடு போகுது, நம்மளுக்கே தெரியாமல் பொருள் திருடு போகுது. அதே மாதிரி ரோட்டில் போகிறப்ப யாரோ ஒருத்தங்க நம்மளை வழிமறைச்சி இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஏதோ ஒன்றுனாக்கா நம்மள்கிட்ட இருக்கிற சொத்து, அந்த சொத்து மீன்ஸ் நகை, செயின், பவுனு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா வேறு என்ன பணம், இதெல்லாம் வந்து அடிக்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த தசாபக்தி காலங்களில், ஓகேங்களா. அதனால் வந்து இது ஒரு அமைப்பு. அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பாசிட்டிவாக நடக்கலை, எல்லாம் நெகட்டிவாக தான் நடக்குது, ஓகேங்களா. எதுவுமே வந்து பாசிட்டிவாக நடக்கலை, எதுவுமே எல்லாமே நெகட்டிவாக நடக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த யோகர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு 2 பேர் இருப்பாங்க, யோகர் இருப்பாங்க பாருங்கள். அந்த யோகர் வந்து லக்னத்திற்கு, ஓகேங்களா, அதாவது லக்னத்திற்கு திரிகோணத்திலும் அதாவது திரிகோணாதிபதி கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய கேந்திராதிபதிக்கோ திரிகோணத்திற்கோ ஒரே அதிபதியாக வந்திருக்காருன்னு வைங்க, ஒரே அதிபதியாக வந்திருக்காருன்னு வைங்க. அதாவது இந்த லக்னத்திற்கு யோகர் என்று சொல்லக்கூடிய சுபர்கள், ஓகேங்களா, இந்த லக்னத்திற்கு வரக்கூடிய சுபர்கள், யோகர் என்று சொல்லப்படக்கூடிய சுபர்கள் வரும்பொழுது எப்போ எங்கே வரும்போது கோச்சாரத்தில் வந்து நம்மளுக்கு இது வருவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு கட்டமாக வருவாங்க இல்லைங்களா. அப்படி வந்து நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வந்து அந்த இந்து லக்னத்தை வந்து கிராஸ் பண்ணுறதோ இருந்து இது பண்ணுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நன்மை நடக்கும், ஓகேங்களா. அது வந்து பெரிய நன்மை வந்து நடக்குமா என்னன்றது, பெரிய நன்மை வந்து தசால தான் நடக்கும். ஆனால் வந்து சின்ன சின்ன நன்மைன்றது எப்போ நடக்கும், எதில் நடக்கும், புக்திகளில் நடக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான். இதிலே நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு சில இதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம இப்போ நான் சொன்னதெல்லாம் முக்கியமானது தான், முக்கியமானது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து கோடீஸ்வரன் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்பாங்க இல்லைங்களா. நான் வந்து கோடீஸ்வரன் ஆவனா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப டக்குன்னு வந்து நம்ம மற்ற ரூல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம ஜாதகத்தில் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்னென்ன என்னென்ன ரூல் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு முடிச்சுட்டு சரி இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்து லக்னம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்து லக்னம் எது, அப்புறம் அதுக்கு இப்போ நான் சொன்ன கண்டிஷன்லாம் பார்த்தாக்கா அவங்க எது சரத்தில் இருக்கிறாங்களா, ஸ்திரத்தில் இருக்கிறாங்களா, உபயத்தில் இருக்கிறாங்களா, ஒரு சுபர் இருக்கிறாங்களா, எந்த கிரகமும் இல்லையா, இந்து லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லையா, இல்லை ரெண்டு சுபர் இருக்காங்களா, இல்லை பாவர் இருக்காங்களா, இல்லை 3 சுபர் இருக்கிறாங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3, 6, 8, 12 இந்து லக்னத்துலேருந்து 3, 6, 8, 12 கிரகங்கள் இருக்குதா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகமும் இல்லையா, ஓகேங்களா. இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி தாராளமாக சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் இதை பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள், ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுனாக்கா எந்த அளவுக்கு இருக்குது, 50% இருக்கீங்களா, 25% இருக்கீங்களா, இல்லை 100% இருக்கீங்களா, ஓகேங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சு இதில் வந்து ஒவ்வொரு நேரத்தில் தப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டாக பார்க்கணும், ஓகேங்களா. கரெக்டாக பார்க்குறப்ப இந்த லக்னம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கனாக்கா அப்புறம் நம்ம இந்த இது ரூல்ஸ்லாம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த இது கண்டிஷனில் இப்படி இருந்தாக்கா இத்தனை பர்சன்டேஜில் அவங்க வந்து கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அப்போ எந்த இதில் சுத்தமாக பணமே இல்லாமல் இருப்பாங்க, ஓகேங்களா. எப்போ பணமும் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அவங்க வந்து நீச்சம் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா எந்த யூஸும் இல்லை பெருசாக, அந்த மாதிரி ஒரு அர்த்தம், ஓகேங்களா. இதே பகை வீடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்து லக்னம் வந்து பகை வீடாக இருக்குது, பகை வீட்டில் வந்து சுபராக இருந்தாலும் சரி பாபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, ஆனால் சுபராக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அதோட பாதி அளவு தான், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் வந்து இந்த இந்து லக்னம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு
அந்த கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? சிம்பிளான விஷயந்தான், ஆனால் போட்டு கொஞ்சம் குழப்பம், லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் சிம்பிளான விஷயந்தான். அந்த இதை மட்டும் நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்து லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அந்த ரூல்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபார்முலா அதை வந்து ஒரு வாரமாக போட்டுங்க, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து 30 16 8 8 12 12 6 6 10 10 1 1. ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு ஜாதகத்தில் ஒரு நிமிஷம், ஒருத்தரோட ஜாதகத்தில் இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? என்னது மீன லக்னம், சந்திரன் வந்து என்ன ராசி, துலா ராசி. ஓகேங்களா? சரி, அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, லக்னத்திலிருந்து 9ஆம் அதிபதியும், லக்னத்திலேருந்து 9ஆம் அதிபதி யார், 7 8 9 யாருங்க, செவ்வாய். செவ்வாய் வந்து என்ன நம்பரு, 6. ஓகேங்களா? செவ்வாய் வந்து 6 7 8 9. ஓகேங்களா? அப்போ லக்னத்திலேருந்து 9ஆம் அதிபதியும் சந்திரன்லேருந்து 9ஆம் அதிபதியும், அப்போ சந்திரன்றது பார்த்தீங்கன்னாக்கா 7 8 9. அப்போ யார், அவர் 8 புதன். அப்போ எவ்வளோ வருது, 10 14, மொத்தம் 14 வருதுங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 12 மணி 12க்கு மேலே போச்சுனாக்கா 12ஆல் மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸு 2. இப்போ 2 வருது, 2 வருதுனாக்கா இப்போ இவங்களுக்கு இந்து லக்னம் எது, சந்திரன்லேருந்து கவுண்ட் பண்ணணும், 1 2. அப்போ இந்து லக்னம் எது, இதுதான் இந்து லக்னம். அப்போ இந்து லக்னம் எது, இந்து லக்னம், இந்து லக்னம் விருச்சிகம். ஓகேங்களா? அதான் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து இப்போ இந்து லக்னம் அவர் எதில் இருக்குது, ஸ்திரத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அவருக்கு ஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் இல்லை. அப்போ நான் என்னென்ன இதெல்லாம் சொன்னனோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி இன்னும் 2 3 ஜாதகத்தை போடும் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர லக்னம், மகர லக்னம். அப்போ இதுக்கு வந்து இந்து லக்னம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துலேருந்து 9ஆம் வீடு எது, புதன். புதனுக்கு நம்பர் என்னது, 8. அது சந்திரன்லேருந்து 9 12. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 0 எவ்வளோங்க, சரி 20. ஓகேங்களா? 12 ஒரு 8 20. 20 வந்துச்சுன்னா நமக்கு 12ல் மைனஸ் பண்ணிடணும். 12ல் மைனஸ் பண்ணாக்கா 8. அப்போ இந்து லக்னம் வந்து 8. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்து லக்னம் வந்து இதுதான், இந்து லக்னம் இதுதான். ஓகேங்களா? இந்து லக்னம். அப்போ என்னது இந்து லக்னம், மேஷம். இந்து லக்னம்
மேஷம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஈஸியாக போட்டு கண்டுபிடிச்சிட்டு நான் சொன்ன அந்த கண்டிஷன்ஸில் நம்ம எந்த இதில் வரோம். அப்போ பார்த்திங்கன்னா இது என்ன இதில் வருது? சரத்தில் வருது. இது என்ன இதில் வருது? சரத்தில் வருது. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மற்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கனாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த லக்னம், இந்த லக்னம் விருச்சிக லக்னம், இது ராசி துலா ராசி. அப்போ இதுலேருந்து 9, 6, 7, 8, 9, 9 எவ்வளோங்க? 16. 9ஆம் அதிபதி. ஓகேங்களா? 8, 9, 9ஆம் அதிபதி 16. அவங்களுக்கு சந்திரனுக்கு வந்து 16. இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 8, 9, 8. அப்போ எவ்வளோ வருது? 14, 24 வருது. 24ல் 24 போயிடுச்சு அப்படின்னாக்கா 0. இப்போ 0 வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம எந்த வீட்டை எடுத்துக்கணும்? சந்திரன்லேருந்து 12வது வீடு. அப்போ இதுதான் வந்து இந்து லக்னம். அப்போ இந்து லக்னம் கன்னி. ஓகேங்களா? இப்படி தான் வந்து கணக்கு பண்ணணும். இன்னும் வேறு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இங்கே லக்னம் சந்திரன். அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து எடுங்க. எவ்வளவு? 8, 9, 9னா 10. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 7, 8, 9. அப்போ எவ்வளவு? 12. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 22. அப்போ 12 போச்சுனாக்கா 10 பேலன்ஸு. ஓகேங்களா? அப்போ 10னாக்கா உங்களுக்கு சந்திரன்லேருந்து 10 எண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ 7, 8, 9, 10. அப்போ இந்து லக்னம் இதுதான். உபயராசியில் இருக்குது. ஓகேங்களா? உபயராசியில் இருக்குது. நீங்கள் மெயினாக வந்து எங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நம்பர்லலாம் வந்துருச்சுன்னா ஓகே. அது 0ல் வரப்போ தான் என்னடா 0 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகும். அப்போ 0ல் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே அதை வந்து 12வது வீடாக எடுத்துக்கணும். இதுலேருந்து இந்து லக்னத்தை வந்து சந்திரன்லேருந்து 12வது வீடாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இதை போட்டாக்கா என்ன வருது? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன வருது? என்னது? ரிஷப லக்னம், சந்திரன் வந்து இங்கே இருக்குது. அப்போ இதுலேருந்து 9, 6, 7, 8, 9 1ஆம் நம்பர் வருது. சந்திரன்லேருந்து 8, 9, 12, 13 வருது. 13ல் 12 போச்சுன்னா அப்போ இந்து லக்னம் எனக்கு கும்பம். ஓகேங்களா? இந்து லக்னம் கும்பம். கும்பம் என்ன ராசியில் வருது? ஸ்திர ராசியில் வருது. அப்படியே நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் வந்து போட்டிங்கனாக்கா உங்களோட இது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்போ அடுத்தவங்களுக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? சரி, இதோட போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்து லக்னம் வந்து எப்போவாவது ஒரு டைம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வேறு என்ன இன்றைக்கி சொல்லலாம்? இது அந்த பொருத்தத்தை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த பொருத்தம் வந்து அந்த அனுகூல பொருத்தத்தை பற்றி நிறைய பேர் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சிம்பிள் தான். அனுகூல பொருத்தம். எப்படி பார்க்குறது? சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. இங்கே அவங்களோட ஜாதகத்தை போடுங்க. யார்? ஆணோட ஜாதகத்தை போடுங்க. இங்கே பெண்ணோட ஜாதகத்தை போடுங்க. ஓகேங்களா? பெண் ஆணோட ஜாதகத்தை பெண்ணோட ஜாதகத்தை போட்டுங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட ஜாதகத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது இவங்களோட ராசி நட்சத்திரம், இது நான் ராசி நட்சத்திரம், இது லக்னம், இது பார்த்துங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்க மெயினாக ராசியும் லக்னத்தையும் பார்த்துங்க. அது வந்து ஒரே டீமில் வருதான்னு பாருங்கள். ராசியும் லக்னமும் ஒரே டீமில் வருதா அப்படி சொல்லி பாருங்கள். அதேமாதிரி பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டீமில் என்னது, குரு அணி சுக்கிர அணி சொல்லியிருக்கிறீங்களா? இப்போ ராசி வந்து ரிஷப ராசி வருது, லக்னம் வந்து இது மேஷ லக்னம் வருது, இல்லை ஏதோ ஒரு லக்னம் மாறி வருது, டீம் மாறி வருது அப்படின்னாக்கா அது ஒரு கணக்கில் வச்சுங்க. அப்போ இந்த டீம் வந்து ராசி லக்னமும் மாறுது அப்படின்றது, இல்லை ஒரே இதாக வருது அப்படின்னாக்கா அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து ஒரே இதாக வருதுன்னு வச்சுங்க. இங்கே வந்து மாறி வருது, இல்லை இவங்களுக்கும் ஒன்றா வருது. ஓகேங்களா? இவங்களுக்கும் ஒரே மாதிரி வருது அப்படின்னாக்கா, ஒரே மாதிரி வருதுன்னா இவங்களுக்கு குரு அணியில் ஒன்றாவும் இவங்களுக்கு சுக்கிர அணியில் ஒன்றாவும் வருதான்னு பாருங்கள். இல்லை ரெண்டுமே வந்து குரு அணிலே வருதா, இல்லை ரெண்டுமே சுக்கிர அணியில் வருதா, அப்போ கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மற்ற கிரகங்கள்லாம் பாருங்கள். ஓகேங்களா? வலுவாக எந்த அளவுக்கு ஜாதகம் வந்து வலுவாக இருக்குது, இந்த ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, ஏதாவது ஸ்தான பலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, மற்ற இதில் எப்படி இருக்குது, என்ன இது, அதோட வேல்யூ, இது வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, இந்த ஜாதகத்தோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, இந்த ஜாதகத்தோட இது வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து இது ரெண்டுத்துலையும் கிளியராக இருக்குது, பரவாயில்ல, ரெண்டு பேருக்கும் ஜாதகம் நல்லா இருக்குது, அப்போ இவங்களை வந்து சேர்க்கலாம். சப்போஸ் இந்த ஆண் ராசி இது ஆண் ஜாதகம் வந்து ரொம்ப பாவத்துவமாக இருக்குன்னு வைங்களேன், பெண் ஜாதகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வைங்க, இவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஆண் ஜாதகம் வந்து ரொம்ப பாவத்துவமாக இருக்குது, பெண் ஜாதகம் வந்து சுபத்துவமாக இருக்குது, ரொம்ப சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டேஜ் ரெண்டு ஜாதகத்துக்கும் எந்த அளவுக்கு வந்து இது இருக்குது, பர்சன்டேஜ், அதாவது மார்க் வந்து எந்த அளவுக்கு போடலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு எழுதிங்க, போட்டு எல்லாம் கணிச்சு எழுதிங்க. எழுதிக்கிட்டு சரி ஓகே ஆகுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி போட்டுங்க. போட்டுட்டு இங்கே பொருள், இது ஆண் பெண், அவங்க இங்கே இது போட்டுங்க, பேர் போட்டுங்க, அவங்களோட பேரை போட்டுங்க. ஓகேங்களா? பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் போட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இப்படி போட்டுங்க, நம்பர் போட்டுங்க. 16 இப்படி போட்டுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ராசி இல்லை லக்னம், இவங்க வந்து சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்களா? ஓகேங்களா? இங்கே போடுறோம், சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்களா இல்லை, அதான் எப்படி சஷ்டாஷ்டகம், ரெண்டு ராசியும், அதாவது ஆணோட ராசியும் பெண்ணோட ராசியும் பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டாஷ்டகமாக இருக்குதா? அதே மாதிரி வந்து ஆணோட லக்னமும் பெண்ணோட லக்னமும் சஷ்டாஷ்டகமும் 6 8 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வரல அப்படின்னாக்கா இல்லைன்னு போடுங்க, இல்லைன்னா இருக்குன்னு போடுங்க. ஓகேங்களா? அது வந்து போட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போட்டுங்க. அடுத்தது லக்னம் ராசி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா
ராசிலையும் இது வரல அப்படின்னாக்கா ஓகே போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னது சஷ்டாஷ்டகம். அடுத்து ஆயுள் பாருங்கள். ஆயுளில் என்ன பார்ப்போம்? 8ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்ப்போம். அடுத்தது 8ஆம் அதிபதியை பார்ப்போம். அப்புறம் 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, அந்த வீடு எப்படி இருக்குது, என்ன இது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது ஆயுள் காரகன் சனி என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு, அவர் என்ன ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு, சுபராக இருக்கிறாரா, இது சுபத்துவமாக இருக்கிறாரா, பாவத்துவமாக இருக்கிறாரா, அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 8ஆம் வீட்லேயே சனி இருக்கிறாரா, அதை பார்த்துங்க. அப்போ இந்த ஆயுள் எந்த வீட்டில் இருக்குது, அதை அந்த லக்னத்துக்கு அது எத்தனாம் வீடு அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சகம்னு வச்சுங்க, விருச்சகம்னு போடுங்க. அதில் என்ன கிரகம் இருக்குன்றதை நீங்கள் மார்க் பண்ணிங்க. அது என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத போட்டுங்க. இல்லை அப்படின்னாக்கா இது நன்றாக இருக்கிறது அப்படின்னாக்கா நன்றாக இருக்கிறதுன்னு எழுதுங்க. நன்றாக இருக்கிறது, அதே மாதிரி நன்றாக இருக்கிறது அப்படின்னு போட்டுங்க. ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன பார்ப்போம்? அஷ்டமத்து சனி நடக்குதா, அஷ்டமத்து சனி நடக்குதா, அடுத்தது ஜென்ம சனி நடக்குதா, இதெல்லாம் நடக்கலை அப்படின்னாக்கா நடைபெறவில்லைன்னு போட்டுங்க. நடைபெறவில்லை, அதே மாதிரி இங்கே நடைபெறவில்லை அப்படி போட்டுங்க. அடுத்த ஜென்மசனி அதே மாதிரி நடக்குதா நடக்கலையான்றத போட்டுங்க. அடுத்து என்ன பார்ப்போம்? சுக்கிரன் நிலை. அதுக்கு முன்னாடி 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, இது நடக்குதான்னு சொல்லி தனித்தனியாக 6க்கு தனியாக போடுங்க, 8க்கு தனியாக போடுங்க. 6ஆம் அதிபதி தசை, அடுத்தது 8ஆம் அதிபதி தசை நடக்குதான்னு போடுங்க. நடக்குதுனாக்கா நடக்குதுன்னு போடுங்க, நடக்கலான்னு போடுங்க. ஓகேங்களா? நடக்குதுன்னா நடக்குது, நடக்கலாம் நடக்கல, அந்த மாதிரி போடுங்க. நடைபெறவில்லை, இது ஆணுக்கு நடக்குதான்னு தனியாக பார்க்கணும். 2 ஜாதகத்தையும் வச்சுக்கணும். ஆணுக்கு நடக்குதா பெண்ணுக்கு நடக்குதான்னு தனித்தனியாக பார்க்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி நடைபெறவில்லை. ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்ப்போம்? சுக்கிரன் நிலை பார்ப்போம். சுக்கிரன் நிலை நல்ல இடத்துல இருக்கா? சுக்கிரன் நல்ல இடத்துலலாம் எப்படி அப்படின்னாக்கா சுக்கிரன் 3ல் இருக்கா 8ல் இருக்கா? ஏன்னா இது 2 வீடும் மறைவு ஸ்தானம். ஓகேங்களா? இது 2ல் இருக்குதான்னு பாருங்க. அப்புறம் சுக்கிரன் வக்ரமாக இருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. சுக்கிரன் நிலை இல்லை ராகு கேதோட சேர்ந்துருக்குதா, ஓகேங்களா, இல்லை செவ்வாயோட சேர்ந்துருக்கா, என்ன ஏது, நம்ம சுக்கிரன் நிலையை நம்ம பார்த்துடணும். அதை பார்க்குறேங்க. அதை பார்த்துட்டு அது எந்த இடத்துல இருக்குன்றத நீங்கள் எழுதுங்க. அது என்ன இதில் இருக்குன்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயின் நிலை. செவ்வாய் எந்த இடத்துல இருக்குது, என்ன இது, ஏதாவது ஆகாத இடத்துல இருக்கா? ஆகாத இடம் மீன்ஸ் 2, 4, 7, 8, 12 இதில் இருக்குதா, செவ்வாய் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதை தோஷம்னு சொல்லக்கூடாது. உங்கள் வாயில் தோஷன்றது வரவே கூடாது. புரியுதுங்களா? நான் பிறகு ஏதாவது இந்த தோஷன்றது இத்தனை கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஏதாவது தோஷம் நான் இது சொல்லியிருக்கேன்னா கேந்திராதிபத்தி தோஷம் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். இந்த செவ்வாவும் ராகுக்கு எதுவும் தோஷம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? அது இருந்தால் என்ன கண்டிஷன்றது மற்ற இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால தான் செவ்வாய் நிலை பார்த்துங்க. அதை யோகன் மட்டும் வாயில் தப்பி தவறி கூட சொல்லிடாதீங்க. ஓகேங்களா? அடுத்து செவ்வாய் நிலை என்னன்றதை அதை பார்த்துங்க. அடுத்தது என்ன செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு என்ன டிலே ஆகும், அவ்வளோதான். அப்படி தான் சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு தோசை இருக்குனாக்கா அவங்களுக்கு பக்குன்னும் போச்சுடா நம்மளுக்கு தோசை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ணணுங்க, இப்போ நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க ஜாதகத்தெல்லாம் வச்சு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், அவ்வளோதான். மற்றபடி அவங்கள பயமுறுத்த கூடாது. ஓகேங்களா? அடுத்தது செவ்வாயில் அடுத்தது பார்த்திங்கனாக்கா ராகு கேது இவங்களோட நிலை 2ல் இருக்கிறாங்களா, 7ல் இருக்காங்களா, 8ல் இருக்காங்களா? ஓகேங்களா? 7, 8 எப்படி இருக்குது? 7ல் இருந்தாக்கா எப்படி என்ன இதுன்றது மற்ற கிரகங்கள்லாம் வச்சு சுபரோட பார்வை இருக்குதா, சுபரோட இணைவு இருக்குதா, என்ன இது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இதோட நிலை என்னன்றதை
இதையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எழுதிக்கணும். அடுத்தது 11 கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபதி இதுதான் தோஷம்னு சொல்லுவேன் நான். கேந்திராதிபத்திய தோஷம் இது வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு நடக்கக்கூடியது, எல்லாருக்கும் நடக்காது. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் நடக்கக்கூடியது. அந்த கேந்திராதிபத்திய தோஷம் எப்படி இருக்குது என்னன்றதை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கா இல்லையா? இல்லை இல்லை. இதில் இன்னொரு தப்பு வரும் உங்களுக்கு. 2 ஜாதகத்தை வச்சுருப்பீங்க. நீங்கள் இங்கே ஆண் பெண் வந்து இது நீங்கள் எழுதியிருக்கீங்களா, அதை மறந்துட்டு மாற்றி எழுதிடக்கூடாது. சில பேருக்கு வந்து இதில் தோஷம் இந்த இது என்னது கேந்திராதிபத்திய தோஷம் வந்து ஒருத்தங்களுக்கு இருக்குது இல்லை அப்படின்றத வந்து மாற்றி எழுதிடக்கூடாது. பொண்ணுக்கு இருக்கிறத வந்து மாப்பிள்ளைக்கு இருக்கிறத பொண்ணுக்கு அப்படி மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? இது ஆண் வந்து எந்த இதில் எழுதுறீங்க, பெண் வந்து எந்த இதில் எழுதுறது, அது நினப்பில் இருக்கும். இது வந்து நினப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப நீங்கள் ஆண் ஜாதகத்தை தான் பார்க்கணும். இப்போ இதை பார்க்குறப்ப ஆயுளில் பார்க்குறப்ப நீங்கள் ஆண் ஜாதகத்தை தான் பார்க்கணும். நீங்கள் வந்து ஆயுள் சொல்லிட்டு டக்குன்னு பெண் ஜாதகத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஆணில் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்துங்க. அடுத்து வந்து கேந்திராதிபத்திய தோஷம் சொல்லியாச்சு. அடுத்தது பாதகாதிபதி. பாதகாதிபதி தசா நடக்குதா அப்படி சொல்லி பார்க்கணும். நடக்குதுன்னா நடைபெறவில்லை. நடக்குதுன்னா இது நடக்குதுன்னு போடுங்க. நடைபெறவில்லை. ஓகேங்களா? பாதகாதிபதி. அடுத்தது மாரகாதிபதி. மாரகாதிபதி பார்க்குறப்ப எந்தெந்த ராசிக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பொதுவாகவும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 2 7 பொதுவாக. சரத்துக்கு வந்து மாரகாதிபதி 2 7, ஸ்திரத்துக்கு வந்து 3 8, உபயத்துக்கு வந்து 7 11. அப்போ பொதுவாக சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 7 2 7 வந்து பொதுவாக வரும். அதையும் பார்த்துக்குங்க. அப்போ மாரகாதிபதி. அப்புறம் பொதுவாக மாரகாதிபதி இல்லைன்னா மாரகாதிபதி பிராக்கெட்டில் பொதுவாகன்னு போட்டுங்க. ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஆயுள் காரகன் போடுங்க. ஆயுள் காரகன் அவர் என்ன இதில் இருக்கிற மாரகாதிபதி தசை நடக்குதா நடக்கலையா? நடைபெறவில்லை. அதே மாதிரி பொதுவாகவும் பார்த்தீங்கன்னா நடைபெறவில்லை. மாரகாதிபதி நடைபெறவில்லை அப்படி போட்டுங்க. இருக்குதுனாக்கா இருக்குதுன்னு போட்டுங்க. நடைபெறுகிறது அப்படின்னு போடுங்க. சப்போஸ் நான் இதில் வந்து தசை மட்டும் கிடையாது, புக்தியும் எழுதணும். ஓகேங்களா? இதில் இது இடம் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16 17 18 4 பார்த்தீங்கன்னா 22க்கு 23 எழுதுவேன். ஓகேங்களா? 20 21 22 23 வரும் டோட்டலாக. அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு பாதகாதிபதி தசை, அதே மாதிரி ஆறாம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி தசை, இது 8ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி புக்தி, 8ஆம் அதிபதி புக்தி, பாதகாதிபதி தசை, பாதகாதிபதி புக்தி, அதே மாதிரி மாரகாதிபதி தசை, மாரகாதிபதி புக்தி, அதே மாதிரி அஷ்டமாதிபதி. ஓகேங்களா? அஷ்டமாதிபதி தசை, அஷ்டமாதிபதி புக்தி. ஓகேங்களா? அந்த அந்த மாதிரி. அப்புறம் ஆயுள் காரகன் வந்து எப்படி இருக்கிறாரு, அப்புறம் என்னென்ன தசையெல்லாம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இந்த சப்போஸ் ஒருத்தங்களுக்கு வருதுன்னு வைங்க, இதில் இந்த கண்டிஷனில் எல்லாருக்கும் வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆனால் அந்த தசை எப்போ வருதுன்னு, இப்போ சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன், அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது இல்லை 6 மாதம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாப்பிள்ளையை தான் பண்ணணும் இல்லை அந்த பொண்ணை தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்கனாக்கா அஷ்டம சனி முடிஞ்சவொன்னே பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி அதே பொண்ணு தான் அதே மாப்பிள்ளை தான் பண்ணணும் அப்படின்னாக்கா அஷ்டம சனி முடிஞ்சதான் பண்ணணும். சப்போஸ் அந்த அஷ்டம சனி இது முடியறதுக்கு ஒரு 6 மாதம் இருக்குன்னு வைங்க, அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அந்த இது பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த 6 மாதத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் பார்க்குறதுலேயே வந்து இந்த 6 மாதத்துலேயே வந்து தெரிஞ்சு போயிடும். பிரியற மாதிரி இருந்தால் அப்போயே பிரிஞ்சிருவாங்க, ரொம்ப நல்லதாக போயிடும். அதுக்காக தான் இந்த அஷ்டம சனியில் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. ஜென்ம சனியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜென்ம சனி முடிஞ்சு அவங்க நட்சத்திரத்தை விட்டு இது சனி போனோன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனாலும் அதுவும் ஆக்சுவலாக அந்த ராசியை விட்டு போகணும், இருந்தாலும் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, இது வேறு வழி இல்லை அப்படின்னாக்கா
அவங்களுக்கு சொல்லிடணும், பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, கம்ப்ளீட்டாக அந்த ராசியை விட்டு போனால் தான் நல்லா இருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் எப்படி, அதாவது மாப்பிள்ளை ஜாதகம் இது நல்லா இருக்குது, பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எது வந்து வெயிட்டேஜாக இருக்குது, ஓகேங்களா. அதாவது என்னென்னா, அஷ்டம சனி யாருக்கு நடந்துகிட்டு இருக்குது, இப்போ மாப்பிள்ளைக்கு நடந்துகிட்டு இருக்குதுன்னு வைங்க, அப்போ பொண்ணோட ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ அவங்களுக்கு சொல்லிடணும், இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை ஜாதகம் வந்து கொஞ்சம் ஒரு 6 மாதம் கொஞ்சம் சரியில்லைங்க, அதனால் வந்து நீங்கள் கல்யாணம் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா பண்ணுங்கள். ஆனால் அந்த 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் என்னென்ன பிரச்சனை வரும் என்ன இதுன்றதை அவங்க முன்கூட்டியே சொல்லிடுங்க. முடிவு அவங்க எடுத்துக்கிட்டோம், நீங்கள் சொல்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தான் அந்த இது பாதகாதிபதி புக்தி இது நடக்குது, மாரகாதிபதி புக்தி நடக்குது அப்படின்னாக்கா, அந்த புக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 3 மாதம் இருக்குது 4 மாதம் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து முடிஞ்ச உடனே பண்ணுங்க. இல்லைங்க இப்போ உடனே பண்ணணும் அப்படின்னாக்கா சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 4 மாதம் வந்து மாரகாதிபதி புக்தி நடக்குதுங்க, அந்த புக்தி முடிஞ்ச உடனே தான் அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்களும் பார்க்கணும். இப்போ நான் சும்மா 1 2 தான் சொல்கிறேன், ஆனால் மற்ற விஷயங்களும் பார்க்கணும். மற்ற விஷயங்களில் வந்து ஆனால் எந்த காரணம், அப்புறம் முக்கியமானது நான் விட்டுட்டேன் பாருங்கள், இரு திருமண அமைப்பு, அது ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம், இரு திருமண அமைப்பு, ஓகேங்களா. இரு திருமண அமைப்பு அப்படின்னு போட்டாக்க என்னது இரு திருமண அமைப்பு அப்படின்னாக்கா, 7ஆம் இடம் வந்து முதல் திருமணம், 11ஆம் இடம் வந்து 2வது திருமணம், ஓகேங்களா. அப்போ வந்து 7ஆம் வீடு வந்து 7ஆம் அதிபதி இல்லைன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிற இது கிரகங்கள் வந்து சுபத்துவமாக இருக்குது அப்படின்னாக்க ஓகே. அதே 11ஆம் வீடையும் பாருங்கள், 11ஆம் வீடு வந்து அங்கே வந்து எந்த கிரகமும் இல்லை, அந்த வீட்டு அதிபதி வந்து பவரு இல்லை, அந்த இடம் வந்து அவ்வளோ சுபத்துவமாக இல்லை, அந்த அதிபதி போய் வேற எங்கேயாவது ராகுகிட்ட போய் உள்ளே உட்காந்துருக்கிறாரு, இல்லை செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாரு, இல்லை சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து பாவர்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு, இல்லை சனி கூட சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னாக்க அப்போ 11ஆம் இடம் வந்து வலுக்கில், 7ஆம் இடம் வந்து சுபராக இருக்கிறதுனால 7ஆம் இடம் வலுத்திருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு திருமணம் தான் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பார்க்கணும், ஓகேங்களா. 2 பேருக்கும் வந்து இரு திருமண அமைப்பை வந்து பார்த்துட்டு இல்லை அப்படின்னாக்கா இல்லை அப்படின்னு போய் இல்லைன்னு போடுங்க. இதில் எங்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நீங்கள் இப்போ இது பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளையை பார்த்துட்டு பொண்ணுக்கு எழுதுறதும் பொண்ணுக்கு பார்த்துட்டு மாப்பிள்ளைக்கு எழுதுறது, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா. மற்றபடி வந்து என்னென்னா, லக்னம் சஷ்டாஷ்டகமாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும், ராசி சஷ்டாஷ்டகமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், அடுத்தது இரு திருமண அமைப்பு பார்க்கணும், ஆயுள் பார்க்கணும், அஷ்டமத்து சனி நடக்குதான்னு சொல்லி பார்க்கணும், ஜென்மசனி நடக்குதான்னு பார்க்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதி தசை நடக்குதான்னு பார்க்கணும், அடுத்தது அஷ்டமாதிபதி தசை நடக்குதான்னு சொல்லி பார்க்கணும், அடுத்தது சுக்கிரன் நிலை எப்படி இருக்குது, செவ்வாய் நிலை எப்படி இருக்குது, ராகுகேது நிலை எப்படி இருக்குது, கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதான்னு பார்க்கணும், பாதகாதிபதி தசா புக்தி நடக்குதான்னு பார்க்கணும், அதே மாதிரி வந்து மாரகாதிபதி தசா புக்தி நடக்குதான்னு பார்க்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக மாரகாதிபதி தசா புக்தி நடக்குதான்னு சொல்லி பார்க்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் காரகன் பார்க்கணும், ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியம். இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா வந்து இருக்கிற விஷயத்தை வந்து க்ளீனாக சொல்லிடுங்க. முடிவு எடுக்கிறது அவங்க எடுத்துக்கிட்டோம். இப்படி இருக்குது, 2 பேருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா இது 2 பேருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க, ஓகேங்களா. அந்த 10 பொருத்தத்தில் வந்து ராசி அதிபதி பொருத்தத்தை மட்டும் நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கேரக்டரை வந்து நிர்ணயிக்கிறது, ஓகேங்களா. அதனால் அந்த ராசி அதிபதி பொருத்தம் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம படி எல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக வந்து பிளட் குரூப்பை நான் பார்க்குற மாதிரி பிளட் குரூப்பை பார்க்குற மாதிரி இருந்தாலும் பாருங்கள், ஓகேங்களா. பிளட் குரூப் நான் ஏற்கனவே சும்மா லைட்டாக சொன்ன பாருங்கள், போன கிளாஸில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிளட் குரூப்புக்கு இந்த பிளட் குரூப்பை வந்து மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் சும்மா, அதாவது பிளட் குரூப்போட கேரக்டர் தான் நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் முழுசாலாம் ஒன்றுமே சொல்லிட்டேன். இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வந்து கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இதில் பார்க்க வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். அதனால் வந்து இந்த அனுகூல பொருத்தம் பார்த்து பண்ணாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். 10 பொருத்தம் பார்க்குறத விட அனுகூலம் பொருத்தம் நான் 10 பொருத்தம் பார்க்க வேணான்னு சொல்லலை, ஆனால் 10 பொருத்தத்தை பார்த்துட்டு இதை பார்க்காம விட்றாதீங்க. இதை பார்த்துட்டு 10 பொருத்தத்துலேயும் நல்லாயிருக்கு இதுலேயும் நல்லாயிருக்கு அப்படின்னா டபுள் ஓகே. இல்லை 10 பொருத்தம் நல்லா இல்லை,
இதில் ஓகே அப்படின்னாக்கா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் வந்து தாராளமாக இந்த அனுகூல பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணலாம். இப்போ இந்த அனுகூல பொருத்தன்றது சிம்பிளான விஷயந்தான். இந்த பார்க்குறத மட்டும் கொஞ்சம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஆண் பெண்ணை வந்து மாற்றி எழுதாமல் பார்த்துங்க. அங்கே தான் வந்து தப்பு வரும். ஓகேங்களா? சரி. சரி, இத்தனை முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி.